பண்பே துணை. ஆத்ம வணக்கம் ஐயா. இன்னைக்கு நீங்க அந்த அளித்திருக்கிற அந்த நிம்மதி தியானம் அப்டேட்டட் வெர்ஷன் வந்து நிஜமாலுமே வந்து ஒரு புத்துணர்ச்சியும் நாங்கள் ஏற்கனவே அதை செஞ்சுருக்கோம். இருந்தாலும் இப்போ வந்து நீங்கள் அதை ஒரு நம்மளுடைய ராஜரிஷி ஞான மையத்தோட ஒரு முத்தாய்ப்பு என்னன்னா, ஒரு அப்டேஷன் எதுலையுமே வந்து அதே அரைச்சமாவே அரைக்காமல் ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் இருக்கும். இந்த இதில் வந்து இந்த நிம்மதி தியானத்தை நானும் ஒரு வாரம் பயன்படுத்தி எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை நான் தெரியப்படுத்துகிறேங்க. அதை நானும் இந்த சேலஞ்சை நானும் அக்செப்ட் பண்ணுறேன். 7 நாள் நான் தொடர்ந்து அந்த நிம்மதி தியானத்தை செய்வேங்கிற அந்த ஒரு உறுதிமொழி உங்களுக்கு அளிக்கிறேங்க ஐயா. நீங்கள் சொன்னது உண்மை. ஏதாவது தியானம்னா ஒரு தனிமையான இடத்துல விரிப்பு இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கணும். அந்த மாதிரி எந்த அதாவது அசைவம் சாப்பிடாம இருந்தால் நல்லது. அந்த ஒரு 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 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இங்கே நீங்கள் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே எங்களுக்கு கொடுக்கறதில்ல. தியானம்ங்கிறது தவமே வாழ்வுன்ற மாதிரி அதை அந்த நொடி பொழுதுமே நம்ம இருந்தால் போதும், அந்த ஒரு விழிப்புணர்வு தான் தவம்ன்ற மாதிரியான ஒரு இதை வந்து எங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறதுனால இந்த நிம்மதி தியானம் எங்களை மேல்மேலும் மெருகேற்றிக்கிறதுக்கு உறுதுணையாகவும் ஒரு ஒத்துழைப்பாகவும் இருக்குங்கிறத நான் நம்புகிறேங்க ஐயா. ஆத்மார்த்தமான நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க நிறை.